ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். ஒவ்வொரு ஹிந்துவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எனக்கும் வந்து அந்த மாதிரி தாங்க. இன்றைக்கி மார்னிங்கே வந்து அவளுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணியாச்சா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சிருந்தேன். ராகி சேமியா தான் செஞ்சிருந்தேன். நான் காட்டினேன் இல்லையா, அந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் ராகி சேமியாவை அந்த உப்பு தண்ணியில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஆவி கட்டி வேக வச்சுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். குழஞ்செல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு தேங்காய் பூ சக்கரை போட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாளித்து வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு மதியானம் சமைக்கிறதுல போய் நிற்கிறத நினச்சாலே பயமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போல்லாம் மார்னிங்கே வந்து லஞ்சும் சேர்த்தியே சமைச்சிருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கீரை இருந்தது, பாட்டி காட்டிலேருந்து எடுத்துருந்தாங்க. பருப்பு போட்டு கடையோன்னு சொல்லி பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றிட்டு அப்படியே வந்து கீரையும் அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்காமல் அப்படியே வேக வச்சோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு தான் செஞ்சேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.